முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரிட்டன் போயிருக்காரு. அங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரினுடைய படத்தை இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. அங்க ஒரு உயரிய கல்வி நிலையத்துல பெரியாரினுடைய படம் திறக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமை. எனக்கு இது மிகப்பெரிய பெருமை. என்னால வாழ்நாளில் இதை மறக்கவே முடியாது. சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அங்கீகாரமாக உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதான் இது உணர்த்துது அப்படின்னு சொல்லி அந்த படத்திறப்பு விழாவில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவருடைய சமாதிக்கும் நேரடியாக போய் அங்க ஒரு மலர் வளையமும் வச்சிருக்காரு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, NIRF தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அது டாப் 100 காலேஜஸ் எதுங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதுல 17 இடம் பிடிச்சிருக்கிறது தமிழ்நாடு தான். 2வது மாநிலம்னு பாக்குறப்ப மகாராஷ்டிரா 11 தான். மற்ற எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். பல மாநிலங்கள் 0 இருக்கு. பக்கத்துல எடுத்து பார்த்தா ஆந்திரா இல்லாத பணமே கிடையாது. அரசியல்வாதிகள் தான் நம்பர் 1 இருக்காங்க. கட்சிகள்லாம் நம்பர் 1 பணக்கார கட்சியா இருந்திருக்கும். அங்கேயே கூட 3 காலேஜ் தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 17 கல்லூரி அதுல இடம் பிடிச்சிருக்கு. டாப் 100ல இதை வெளியிட்டதே பிரதமர் மோடி தான். ஓஹோ, பிரதமர் மோடியுடைய மாநிலத்துல எத்தனை இருக்கு தெரியுமா? 1 தான். அதான் தெரியுது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு. முக்கியமா டாப் 1ல இருக்கிறது, நம்பர் 1 இடத்துல இருக்கிறது சென்னை IIT மெட்ராஸ், அப்புறம் VIT இருக்கு, SRM இருக்கு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்ட்டு நமக்கு அழகாப்பா யூனிவர்சிட்டி இருக்கு, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு கோயம்புத்தூர், ஒரு சத்யபாமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காலேஜா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஆமா, இப்ப கல்வியில எவ்வளவு தூரம் முன்னேறி நம்ம வந்திருக்கோம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற எல்லாமே கம்பேர் பண்றப்ப. ஆனா நம்ம கிட்டதான் மும்மொழியை படிங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அதுக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பாத்தீங்களா, இங்க உயர்கல்வியில நம்ம தான் நம்பர் 1 இருக்கும், நம்ம கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்ட்டு இருக்காரு. இது திமுக மட்டும் போதாது, தமிழ்நாட்டிலாண்ட எல்லா கட்சிகளும் இந்த கிரெடிட்ஸ் போகணும். ஆமா, காமராஜர் தான் எல்லா பக்கமும் கல்வி திறந்த, எல்லா பக்கமும் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்படியே படிப்படியா இதுவரையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா எல்லா தலைவருக்கும் அந்த கிரெடிட்ஸ் போகும். கரெக்ட்.